லொகேஷன்ல இருக்கவே மாட்டாங்க. ம், ம், நிறைய ம், பேர் யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, நிறைய ம், பேர் பெங்களூர்ல இருந்து join பண்ணிருக்காங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ம். நிறைய பேர் நிறைய லொகேஷன்ல இருந்து ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்பேஸ் அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி ஓகே. சொல்றேன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஆள் ஜாயின் பண்றாங்க. பட் ம், ம், கண்டிப்பா பண்ண முடியும், பிசிக்கலா பண்ண முடியும். பட் ஆனா ம், இது எனக்கு ஒரு பிளஸ்ஸாவும் தெரியுது. நிறைய ம், ம். லொகேஷன்ல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல போய் இருக்காங்க. ஓகே. அவங்க நம்மளோட கண்டென்ட் நம்ம இதை எப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோ இல்ல ம். ஏதாவது இதெல்லாம் பாக்குறாங்க. பட் இந்த மாதிரி பேசும்போது எடுத்து பேசும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்டடா ஃபீல் பண்ணியே இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. அதே மாதிரி வேற வேற ஆங்கிள் யோசிச்சு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங்ல யோசிச்சு கிராஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இந்த இஷ்யூவில் இந்த மாதிரி டெப்த் இருக்கு அப்படின்னு நாங்க யோசிக்கிறது அவங்களுமே சிந்திக்க தோண்டுது. மக்களுமே இப்போ லிசனர்ஸா இருக்கவங்களுமே 100 பேர் 70 பேர் டெய்லி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இஷ்யூவையும் நாங்க வெளியில வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வரோம். அதை அவங்க ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்போ யூடியூப்ல தட்டி இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு இந்த இஷ்யூ நடந்திருக்கு, நம்ம என்னன்னு பார்க்கணும், அந்த மாதிரி அவங்களுமே தேடுறாங்க, அவங்களுமே சப்போர்ட் பண்றாங்க. வெரி குட்மா, வெரி குட்மா. ஓகே சார். ஓகே பாஸ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹலோ ஃபெலிக்ஸ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் ரெட் பில் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே. எவ்வளோ இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையோ அவ்வளோ நடுநிலையா உங்களுடைய பேட்டிகளும் உங்களுடைய சேனல் நடத்துற விதமும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தேவைன்றது. அதை நீங்க வந்து உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளும் தாண்டி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுடைய டாக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜென்சி சைட்ல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கேள்விகளா என்ன இருக்கோ அது உங்ககிட்ட கேட்கறாங்க. அதை பத்தி தெளிவுகள், அரசியலுக்கான தெளிவுகளும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப அரசியலை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி அப்படி போய் பார்க்கும்போது அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில இருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்களுடைய அரசியல் எதை சார்ந்து இருந்ததுன்னா மக்களுடைய திட்டங்களா இருந்தது. ஒரு ஒரு உணவு சம்பந்தமா, ஒரு அணை கட்டுறது சம்பந்தமா, ஒரு வளர்ச்சி சம்பந்தமா, அப்படிப்பட்ட திட்டங்கள் இருந்த ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து சேவை பக்கம் இல்லாம பணத்தை சேமிக்கிற பக்கமா மாறிடுச்சு. இன்னைக்கு ஓவரால் எந்த டிபேட் சேனல்ஸ் எடுத்தாலும் கேட்கிற விஷயமே டிவிக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சியை பத்தி பேசினாலும் பண பலத்தை பத்தி தான் முக்கியமா பேசுறாங்க. தேர்தல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த லஞ்சம் ஊழல் பற்றி வந்து இன்னைக்கு வந்து சகஜ நிலையா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்னே பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் வந்து செஞ்சு சாதிச்சுட்டு வந்துடலாம், நம்ம பணம் இருக்கு டிஎம் கேட்டோம்னா வர 26ல அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மனநிலை மீடியாவே கொண்டு போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல்ன்றது சேவை மனப்பான்மைன்றது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அரசியல்வாதி கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் டைம்ல டிடிவி தினகரன் வந்து இந்த 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு விமர்சனம் வந்தது. அந்த டைம்ல அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பதிலை டிடிவி தினகரன் சொன்னார். என்ன சொன்னார்னா, இன்னைக்கு பணம் இருந்தா தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அதானியும் அம்பானியும் தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க, இல்லைன்னா சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க. டாடா, பிர்லா இவங்கள்ட்ட இல்லாத பணமா? இவங்கெல்லாம் பணத்தை அவ்வளோ வச்சிருக்காங்களே, ஏன் அவங்களால அரசியல்ல சீஃப் மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ ஆக முடியல? அப்போ பணம் மட்டுமே இங்கே பிரதானம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இன்று வரையும் நான் சொல்கிறேன், பணம் மட்டுமே இங்கே வந்து பிரதானம் கிடையாது. பணம் இருந்ததுன்னா பணத்தால் மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும்னா எப்படி இங்கே ஆட்சி மாற்றம் நடக்குது? திமுக ஒரு முறை, அதிமுக ஒரு முறை, மாறி மாறி ஏன் வராங்க? இப்போ போன முறை மக்களுடைய மனநிலை எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக இருந்தது. அதிமுக காசு கொடுத்துருக்கோம், திமுகவும் காசு கொடுத்துருக்கோம். ஆனாலும் மக்கள் அவர்கள் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய, ஏன்னா பணம் எதுக்கு வந்து செலவு பண்ணுறான்? இப்போ நான் வந்து என் தொகுதியில் ஒரு 10 கோடி செலவு பண்ணி நான் வெற்றி பெற்றேன்னா என்னுடைய இலக்கு வந்து 10 கோடியாக இருக்காதுல்ல, அந்த 10 கோடி 100 கோடி நான் திரும்பி எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்போ பணம் எதுக்கு நான் கொடுக்கணும்? பணம் கொடுக்காமலே நம்மளால ஜெயிக்க முடியும்னா எஸ், ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆனால் விஜய் போன்ற ஆட்கள் அதை சொல்லணும் ஓப்பனா. தயவு செய்து ஏன்னா ஒரு 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 பெரிய ஆக்டர், பெரிய லீடர் வந்து என்டாஸ் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டே தனி. இப்போ எதுக்கு கமலஹாசன் வந்து போத்தீஸ் விளம்பரத்துக்கு வராரு? எதுக்கு அமிதாப் பச்சன் வந்து முத்தூட் விளம்பரத்துக்கு வராரு? அவருடைய நன்மதிப்பு இருக்குல்ல, அந்த நன்மதிப்பு அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு பயன்படுது.
அமிதாப் பச்சன் வந்து இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ ஒரு நல்லவர், இவர் வந்து தப்பான ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல மாட்டாரு. அது வந்து பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆனா அங்க எது விற்பனை ஆகுதுன்னா அமிதாப் பச்சன் மேல மக்கள் வச்சிருக்க ட்ரஸ்ட். அதுதான் முத்தூட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுது. இப்ப விஜய் போன்ற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு பல கோடிக்கணக்கான ஆதரவாளர்களை பெற்றவர் அவர் சொல்லணும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் பேசணும். அதை பேசினாலே போதும். மக்கள்கிட்ட இந்த செய்தி போய் இப்போ ஒரு விளம்பரம் எதுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது? அது வந்துகிட்டே இருக்குன்னா அது மனசுல பதியணும். அப்படிதான். அதுதான் வந்து நான் ஒரு நேர்காணல கூட நானும் பொண்ணும் விவாதிச்சிருப்போம். மீடியா எப்படி வந்து உங்களுடைய மூளைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு. இப்போ ஒவ்வொரு முறையும் விஜய் போன்றவர்கள் அதை சொல்லணும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சத்தியம் வாங்குவாங்க. தயவு செய்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்க கேளுங்க. உங்க குழந்தைகள் சொல்றதுக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸோ இல்ல இப்ப இருக்கிற 2K கிட்ஸோ எல்லாம் உங்க அப்பா அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். தயவு செய்து நீ பணம் வாங்காத அப்படின்னு நீங்க அது வந்து விஜய் வாயிலேருந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தோட எண்டிலையும் அவர் சொல்றாரு, நல்லதே நடக்கும், தைரியமா இருங்கன்ட்டு. அதே மாதிரி தயவு செய்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணாலே போதும். அது அது அந்த கேம்பெயினும் நம்ம தொடர்ச்சியா உங்க லீடர்ஷிப்ல இருந்து வந்துட்டு இருக்கணும். அப்ப பணம் வச்சிருந்தா இங்க வெற்றி பெற முடியும்ன்றது அது பைத்தியகாரத்தனமான ஆர்குமெண்ட். இவங்களுக்கு இந்த சேனலுக்கு வேணா நிறைய பணம் வாங்குறதுனால அவங்க வந்து அதை வச்சு பேசலாமே ஒழிஞ்சு, பணம் மட்டுமே இங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. இது மாதிரி ஒரு பெரிய அலை அடிக்கும் போது பணம்ன்றது காத்துல பறந்து போயிடும். அது வந்து ஒரு ஒரு எஃபெக்டிவ் டூலா இருக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் சூழ்நிலையில மக்கள் இந்த புதிய வரவேற்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அரசியலோட புதிய முயற்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தேசிய கட்சிகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் தான் எத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆண்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய முயற்சியா தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைய மக்கள் தயார் மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த புதிய முயற்சி எப்படி அவங்க ஏற்றுக்கொள்ள இருக்கிறாங்க? ரெண்டு விதமா பாருங்க. விஜய் வந்து அரசியல் கட்சி அறிவிப்பதற்கு முன்பு, அரசியல் கட்சி அறிவித்ததற்கு பின்பு. இப்போ உண்மையிலே எனக்கு தெரிந்த எங்களுடைய சர்க்கிள்ல உள்ள நிறைய பேர் விஜய வந்து ஒரு ஒரு தீவிர ரசிகரா ஃபாலோ பண்ணல. ஆனா அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. எனக்கு வந்து விஜய் வந்து சிஎமாக அரசியல் கட்சிக்கு வந்த பிறகுதாங்க நான் அவரை கவனிக்கிறேன், அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்ட்டு. இப்போ சினிமாலேருந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு குரூப்னா, அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஃபாலோ பண்ணுற குரூப் இன்னும் அதிகம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொட்டாங்க அப்படின்றதுனால இவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. நீங்க எல்லாம் வர்றவங்களெல்லாம் ரசிகர்னு சொல்றத அந்த மக்களை இன்சல்ட் பண்றது. அது எல்லாமே மக்கள் தான். அது மாற்றத்தை வேண்டி விரும்ப வர்ற மக்கள் தான். ரசிகர்னு இவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு அதை எப்படி சிறுமைப்படுத்துறதுன்னு தெரியாம வராங்க. ஸோ மாற்றம் வேண்டாம் அப்படின்னா இவ்வளோ பேர் எதுக்கு ரோட்டுக்கு வரணும்? எதுக்கு அவர் கூட்டத்துக்கு வரணும்? சரி, கூட்டத்துக்கு வர்றவங்க கூட நீங்க விட்டுருங்க. வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சியிலையும் இன்டர்நெட்லையும் எதுக்கு இவ்வளோ பேர் பார்க்கணும்? மாற்றம் வேணுன்றதுனால தான் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த மீடியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை மேனிப்புலேட்டே பண்ணக்கூடாது. சர்வே கூட நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்தது ஒன்றா இருக்கலாம், நீங்க கொடுக்குறது ஒன்றா இருக்கலாம். ஆனா இது நீங்க பார்த்தாலும் அதே நம்பர், நான் பார்த்தாலும் அதே நம்பர், இன்னொருத்தர் அமெரிக்கால இருந்து பார்த்தாலும் அதே நம்பர். அந்த நம்பர்ஸை யாருமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. அந்த நம்பர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் லெவல்ல காட்டுது. இந்த லெவல் வேற யாருக்கு இருக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது தப்பான கம்பேரிசனா கூட இருக்கும். உதயநிதி வந்து பிறந்த நாளுக்கு முன்பு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு, 2000 வியூஸ் தான் போச்சு. வாட் இஸ் இட் மீன்? அதே விஜயோடைய ஒரு பரப்புரை வந்து விஜயோட பரப்புரை விடுங்க, நம்ம செங்கோட்டையன் பிரஸ் மீட் வந்து ஒரு அதாவது லைவ்ல கன்கரண்டா 10,000 பேர் பாக்குறாங்க. அப்போ வாட் இஸ் தட்? செங்கோட்டையனுக்கு வந்து ரசிகர் வந்து பார்க்க வராங்களா? இல்ல செங்கோட்டையனை பார்த்துட்டு போறதுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்ல முடியுமா? சரி, எதுக்குன்னா இதெல்லாம் தான் அறிகுறிகள். மாற்றத்திற்கான அறிகுறி மக்கள்கிட்ட இருக்கிறது. நம்ம அதை கண்விழித்து பார்த்து நம்ம வந்து நம்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி கேட்டுருங்க. திமுக எதோ கேட்க இன்டர்நெட் இஷ்யூ வருது நமக்கு. ஸோ ஸ்பேஸ் எப்போ வேணா க்ளோஸ் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ரோ.
ஓகே. சாரி பாஸ் ப்ரோ. நமக்கு இன்னும் டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. சார் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு 2, 3 கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார். அதுல ஒரு கமெண்ட்ட படிக்கிறேன். இப்போது உள்ள காலகட்டத்தில் நியூஸ் சேனல்கள் பொய்யான செய்தியையும், ஆளும் கட்சிக்கு சாதகமான நிகழ்ச்சிகளையும் வடிவமைத்தும், முக்கியமான செய்திகளை மடைமாற்றம் செய்தும் ஒளிபரப்புகின்றன. உங்கள் பார்வையில் டிவிகேக்கு ஒரு தொலைக்காட்சி வேண்டுமா? இல்ல டிவிகேக்கு தாவேகாவுக்கு தொலைக்காட்சி வேண்டாம். ஏன்னா தொலைக்காட்சி வந்து ஒன்று இட்ஸ் கெட்டிங் அவுடேட்டட். இன்னைக்கு யாரும் டைம் ஸ்பெண்ட் தான். அதாவது நீ ஒரு மனிதனாகிய நான் எவ்வளவு நேரம் எந்த கேஜெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்போ நான் வந்து அதிக நேரம் டிவி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை அதிக நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பெரும்பாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் வித் த கேஜெட் இஸ் மொபைல் ஃபோன். ஓகே. இப்போ ரெண்டாவது தொலைக்காட்சின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு குறைந்தது 50 லட்சத்துக்கு 60 லட்சம் செலவு பண்ணணும். அந்த 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் அதை இன்கம் எடுக்கணுன்றது இன்னும் கஷ்டம். இட்ஸ் அ பிக் கேம். ஆனால் அதே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்பது இன்னைக்கு மக்கள் எல்லாம் எந்த டிவைஸில் நீங்கள் வந்து அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட மொபைலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் எஃபெக்டிவாக யூடியூப் சேனல்ஸே நடத்தினாலே போதும். இது வந்து அங்கே வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணுறது இங்கே வந்து 10 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ரெண்டாவது அவ்வளோ பெரிய செட்டப் தொலைக்காட்சி நீங்கள் பண்ணி உங்களுடைய நீங்கள் எந்த ஏரியாவை கவர் பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப அந்த ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்களே, சேட்டலைட் ஃபுட் பிரிண்ட்டு இந்தியா முழுக்க தான் நீங்கள் அதுவும் முழுமையாக கவர் பண்ண முடியும். ஆனால் டிஜிட்டல்னு வரும்போது உலகம் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண முடியும். அது இன்னும் வந்து செலவும் கம்மி, மணி ஜென்ரேஷனும் ஈஸி. அதே போல் உங்களுக்கு ரீச்சும் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்களே, தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியாக காசு கட்டணும். இப்போ ஒரு பாலிமர் கேபிள் டிவி வச்சுருப்பாங்க, டிசிசிஎல் கேபிள் டிவி வச்சுருப்பாங்க, அரசு கேபிள் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும். அது இல்லாமல் டிடிஹெச் லைக் சன் டைரக்டு, வீடியோகான், அதுக்கு அடுத்தது நம்ம வாட் யூ கால் ரிலையன்ஸ், இந்த டிடிஹெச்சுக்கெலாம் பணம் கட்டணும். இவ்வளோலாம் கட்டி நீங்கள் அப்படி அந்த தொலைக்காட்சியை நடத்துகிறத விட அதே கான்செப்டை நீங்கள் வந்து டிஜிட்டலில் நடத்திட்டு போயிடலாம். இதுதான் என்னுடைய பதில். ஓகே ஓகே சார் எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. சாரி யார் வாய்ஸோ தப்பா கேக்குது. கேக்குதா? மியூட் பண்ணிடுங்க. வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல. ஃபெலிக்ஸ் சார் இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே பிலீவ் ப்ரோ கன்க்ளூட் சார் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு நாங்க இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து தொடர்ந்து எவ்ரிடே 11 to நைட் 7 வரைக்குமே கூட ரன் ஆகும் சார். சம்டைம்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த எலெக்ஷன் நெருங்க 24 ஹவர்ஸும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து முன்னெடுத்து போய் டிஸ்கஸ் பண்ணலாம், அரசியலை வந்து தொடர்ந்து பேசலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்னும் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். நாங்க ரெகுலரா நீங்க இந்த மாதிரி அப்பப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். ப்ளஸ் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு சார். உங்களோட இந்த அரசியல் பழகுவோம், அந்த நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ் நடத்துனீங்க, அது ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்டும் வந்திருக்கு. ஓகே, உறுதியா நான் பண்றேன். அதை எடுத்து பண்ணுங்க. இங்க ஒரு 300 பேர் இருக்கோம், 300 பேரே சார்பா நான் கேட்டுக்கிறேன். உறுதியா நான் பண்றேன். அடுத்தது உறுதியா நான் இந்த வீக்லயே பண்ணுவேன் நான். ஓகே, குயின் க்ளோசிங் நோட் கொடுங்க. குயின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஃபெலிக்ஸ் சார், எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்கம்மா. கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஓகே. ஊடகங்களில் வெளிப்படைத்தன்மை குறைந்தது ஏன்? எப்படி அதை சரி செய்யறது? ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் மீடியா பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹவு டு ஷைன், நம்ம வந்து சொசைட்டில கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா எப்படி உள்ள வரலாம்? ஓகே, ஊடகத்துடைய உண்மைத்தன்மை குறைஞ்சதுக்கு என்ன, நம்பகத்தன்மை குறைஞ்சதுக்கு, இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை குறைஞ்சதுக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஊடகம் நடத்துவது, நான் சொல்றது பெரிய ஊடகங்கள் லைக் அது பிரிண்ட் ஊடகங்கள் லைக் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, தினமணி, இது மாதிரி பிரிண்ட் ஊடகங்களும் சரி, இல்லைன்னா தொலைக்காட்சி ஊடகங்கள் லைக் புதிய தலைமுறை, தந்தி டிவி, அதுக்கு அடுத்தது சன், இது மாதிரியான பெரிய தொலைக்காட்சிகள் நடத்துகிறதும் சரி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதில் லாபம் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம்.
அப்போ லாபத்துக்கு அரசு வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை விளம்பரமாக தராங்க. அந்த தொகை வந்து அவங்களுக்கு லாபத்தை உறுதிப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது பிரிண்ட்டுக்கும் அதே மாதிரி தருவாங்க விளம்பரங்கள், தொலைக்காட்சிகளுக்கும் தராங்க அது போல விளம்பரங்கள். இந்த விளம்பரங்கள் வந்து இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஒரு முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ். இதை நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக, நான் உண்மைத்தன்மையா அரசு இப்படிலாம் தப்பு பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன்னா, முதல்ல இந்த விளம்பரங்களை அவங்க நிறுத்திடுவாங்க. அது பிரிண்டாக இருந்துட்டும், பிரிண்டாக இருந்தாலும் விளம்பரம் நிறுத்துவாங்க, டிவியாக இருந்தாலும் விளம்பரம் நிறுத்துவாங்க. 3வது பாயிண்ட் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அரசு கையிலையும் இருக்குது. அரசு கேபிள் வந்து இங்கே வந்து ஐ திங்க் ஒரு 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 10 லட்சமோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரெக்ஷன் வந்து அரசு கேபிள் கிட்ட இருக்குது. நீங்கள் அரசுக்கு எதிராக பேசுனீங்கன்னா அரசு கேபிள்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க. இப்போ தூக்கும்போது ஒரு ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட நீங்கள் 10 லட்சம் வீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. 10 லட்சம் வீட்டில் இருக்கலைன்னா உங்களோட ரேட்டிங் வந்து டக்குன்னு ஒரே நாளில் வந்து டவுன் ஆகிடும். இப்போ டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அட்வர்டைசிங் ரெவென்யூ, நீங்கள் விளம்பரம் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது குறைஞ்சி போயிடும். இப்போ அச்சு ஊடகமும் சரி, டெலிவிஷன் ஊடகமும் சரி, நேரடியாக அரசு காசு அவங்களுக்கு வரணுன்ற நிர்பந்தம் இருக்குது. அதனால அவங்க பெரும்பாலும் அரசுக்கு எதிராக செயல்பட முடிவதில் இல்லை. 1. 2வது, ஜேர்னலிசம்ன்றது ஒரு அதாவது நல்ல இங்கே இன்னைக்கு லெவலில் நல்ல வருமானம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க், ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் அதில் தொடர்ச்சியாக நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக சேலரி கிடைக்காது. போக 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 நல்ல சம்பளம், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இது. ரொம்ப 2வது, இதில் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். பிரசிடென்ட்லேருந்து நம்ம ஊருடைய கவுன்சிலர் வரையும் உங்களால் கேள்வி கேட்டு மக்களுக்கு அவங்களுடைய பதிலை பெற்று உண்மையை உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் இது ரொம்ப முக்கியமான தொழில், ரொம்ப நல்ல தொழிலும் கூட நம்ம பண்ணுறதுக்கு. I think have I answered you properly? Yes sir. Yes sir. Thank you sir. சார் சார் ரொம்ப நன்றி வந்து ஸ்பேஸ்ல. அதான் என்னோட அது நான் ரெகுலரா உங்க வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்க அது சொல்றல மீட்ல டிமீட்ல கூட உங்க வீடியோ போட்டு அது மூலியமா எங்களுக்கு வந்து ப்ராப்பரா என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னா நீங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயத்தெல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கிறது வந்து அதை எடுத்து அது மூலியமா டெய்லி நாங்க அதை குறித்து பேசுவோம். கடைசியா பிக் பாஸ் சொல்லி கொடுத்துருவாரு. சார் எங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இங்க எங்களை என்லைட்டன் பண்ணீங்க. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்களை எல்லாரையும் என்லைட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன். டெஃபினட்டா நாங்க தொடர்ந்து இத மாதிரி அரசியல்ல வந்துட்டு பேசுவோம். கண்டிப்பா மக்களுக்கு நல்ல விஷயம் எதுவோ அதை எடுத்துட்டு போய் நிறுத்துவோம். பிளஸ் களத்திலையும் இறங்கி நாங்க போராடுவோம். உங்களோட சேனல் நாங்க ரெகுலரா பாக்குறோம். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். So thanks for joining us, sir. Thank you a lot. We'll meet up again. Thank you. Bye bye. Thank you sir. Thank you sir. Thank you sir. Okay guys, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் இருங்க. அதுக்கு முன்னாடி எங்க இன்னைக்கு நிறைய லிசனர்ஸ் வந்தீங்க, நிறைய பேரை வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டீங்க. அன்பார்ச்சுனேட்லி டைம் கன்ஸ்ட்ரெயின் பிளஸ் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ன்றனால எங்களால உடனடியா அவரை வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியல. ஸோ அதனால நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ரெண்டாவது வந்து ஒரே நிமிஷம், ரெண்டாவது வந்து கனெக்டிங் இஷ்யூ வர இருந்தது எங்களுக்கு, இன்டர்நெட் இஷ்யூ. அதனாலதான் சீக்கிரமா முடிச்சோம். யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் மேல ஏத்த முடியல, ஸ்லாட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கும் சாரி. பிளஸ் நாங்க இதை ரெகுலரா இந்த கெஸ்ட் வந்து பேசுறத ரெகுலரா பண்ணுவோம். இன்னைக்கு ஃபெலிக்ஸ் சார் வந்தாரு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள், டிவிகேவோட தலைவர்கள் வந்து பேசுவாங்க. அப்புறம் நம்ம அறப்போர் இயக்கத்துல இருந்து வந்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒவ்வொருத்தரை நாங்க கண்டிப்பா பேச வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிறோம். அதுல வந்து காமனா ஃபில்டர் பண்ணி காமன் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போற கெஸ்ட் கண்டிப்பா கேட்கலாம். தேங்க்யூ. இப்போ எனக்கு ஸ்பேஸ்மே வந்து ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க. என்னன்னு தெரியல, ஸ்பேஸ் பக்கா என்னன்னு தெரியல. Thank you guys. Thank you host. Thanks everyone for joining and supporting. Thank you Cafe team. Super. Thank you.